Hi guys, welcome to Foodie Goals. இன்னைக்கு நம்ம சேனலில் மிக்ஸ்டு ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இது செய்கிறதுக்கு நான் ஒரு பேனில் 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற கஸ்டர்ட் பவுடர் வந்து பேக்கர்ஸ்லேருந்து வெண்ணிலா ஃப்ளேவர்டு கஸ்டர்ட் பவுடர். இதிலிருந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பால், நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா 1/2 லிட்டர் பால், அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து எந்த கட்டியும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம கஸ்டர்ட் பவுடரை பால் கூட ஆட் பண்ணோன்னா அது உள்ளே ஃபுல்லாக கட்டி ஆயிரும். அதனால தான் இதை ஃபஸ்ட்டே செஞ்சு வைக்கிறோம். பால் வந்து இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சு. ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்க மாதிரியே பார்த்துக்கலாம். பால் வந்து அதோட குவான்டிட்டி ஹாஃப் ஆகணும் அப்படியெல்லாம் வேண்டியதில்லை. ஜஸ்ட் ஒரு பாயில் ஆனால் போதும், நம்ம கஸ்டர்ட் பவுடர் உள்ளே ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி லைட்டாக ஹீட் ஆனதும் இதுக்குள்ளே வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 7லேருந்து 8 டேபிள் ஸ்பூன் சுகருங்கிறது 1/2 லிட்டர் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேணால் 5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நீங்கள் டேஸ்ட் செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் இந்த மாதிரி ஒரு பாயில் ஆனதையும் இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே அடியாக ஆட் பண்ண வேணாம், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கஸ்டர்ட் பவுடர் வந்து நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இப்போவே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு திக் ஆகிடுச்சு. இது வந்து லைட்டாக ஒரு பாயில் ஆகட்டும், ஒரு 1-1.5 மினிட்ஸ் இருந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு பாயில் ஆனதும் இதில் வந்து நம்ம வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இல்லைன்னா அது வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாயில் வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா வந்து இந்த கஸ்டர்ட் மில்க் ஆற விட்டுறலாம். இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ கஸ்டர்ட் மில்க் நல்லா ஆறிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆப்பிள், பொமோகிரானட், ஆரஞ்சு, கட் பண்ணி வச்சுருக்க டேட்ஸ், அப்புறம் நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே வந்து எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். இன்னும் மேங்கோ, பனானா, கிரேப்ஸ்லாம் போட்டு இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து அப்படியே வேணாலும் சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி வேணாலும் சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டியான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய், ஹேவ் ஃபன்.